நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் உங்களெலாம் சந்திக்கிறதில்ல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நம்ம போகக்கூடிய இடம் மூணாரில் தவிர்க்க முடியாத ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டு தான். அட்வென்ச்சரை விரும்புகிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோவில் என் கூட ட்ராவல் பண்ண தயாராக இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மறுபடியும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ட்ரிப்பில் கடைசி வரைக்கும் நீங்கள் என் கூட தொடர்ந்து இருப்பீங்கன்னு என்னால் 100% கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. இப்போ நம்ம மூணார் KSRTC பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்த சரியாக அடையாளம் சொல்கிறா இருந்தால் ஹில் வியூ ரிசோர்ட்டுக்கு ஆப்போசிட் ரோடு நம்ம ரைட்டில் கட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கான விசிட் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வாக்கிங்காக தான் இருக்கும். இந்த ஸ்பாட்டுக்கு அப்புறம் நம்ம நடந்து தான் போக போகிறோம். இந்த மலைப்பகுதிக்கு சின்ன வயசில் எத்தனையோ தடவை போயிருக்கேன். ஆனால் இப்போவும் அந்த த்ரில்லிங் குறையல. அவ்வளோ அழகாக இருக்கும். அதனாலேயே டூர் வரவங்க ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்பாட்டை தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏகദേശம் 3-4 மணி நேரம் ஆகலாம். ஆனால் கூட வர ஆளுங்க இருக்கிற காலநிலையை பொறுத்து இந்த டைமிங் கூடவும் குறையவும் வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த இடம் எனக்கே ரொம்ப அழகாக தெரியுது. அப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லவே வேணாம். இதெல்லாம் சாதாரணமாக நம்ம ரோட் சைடில் பார்க்குற காட்சி தான். ஆனால் நம்ம போக போகிற இடம் இருக்கே, அது வேறு மாதிரியான காட்சிகள். ஃபுல்லாக ஒரு மலைப்பாதை, 2 சைடும் சரிவு. ஒரு பக்கம் புல்வெளி பள்ளத்தாக்கு, இனி ஒரு பக்கம் கடும் சோலை. அதுக்கு ரெண்டுக்கும் இடையில் ஒரு சின்ன ஒத்தையடி பாதை. அதில் தான் நம்ம ஃபுல்லாக போக போகிறோம். இந்த ட்ரெக்கிங் போகிறவங்களும் அந்த மாதிரி பாதையில் தான் ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ரெக்கிங் போகிறதும் சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. அதுலேயே நிறைய கஷ்டங்கள் இருக்குது. நம்ம தொடர்ந்து நடக்கணும், டயர்டாகும், கல், செடி, கொடி, முள் எல்லாம் நிறைந்த பாதையாக இருக்கும். போதாததுக்கு இந்த ஏரியாவில் யானை, காட்டெருமைகள் அந்த மாதிரி விலங்குகள்லாம் இருக்கும். பயமும் எச்சரிக்கையும் கலந்து இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு ட்ரெக்கிங் போகணுன்னா நிறைய விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணணும். பட் நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இந்த ரூட்டில் ட்ரெக்கிங் போகிறவங்க யங்ஸ்டர்ஸ் முதல் ஏஜ் ஆனவங்க வரைக்கும் போகிறாங்க. அதிகமாக ஃபாரினர்ஸ் தான் போவாங்க. நார்த் இந்தியன்ஸும் இதை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த ட்ரெக்கிங் ட்ரிப்பை நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆகலாம். புது இடத்த பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணுறவங்க மாதிரி ஆள் கூட இருந்துட்டா அப்புறம் சொல்லவே வேணாம். திரும்புகிற பக்கம்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இருக்கிற எல்லா டைமும் செலவு பண்ணிவிட்டு பாதியிலேயே திரும்பி வர வேண்டியதுதான். அப்படி ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, இல்லை பாதியிலேயே திரும்பினாலும் சரி, நமக்கு தேவையான திங்ஸு லைக் வாட்டர், கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸு, டீ, காஃபி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கையில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா இந்த காட்டில் ஊற்று தண்ணியை தவிர வேறு எதுவுமே நமக்கு கிடைக்க போகிறதில்ல. இது ஒரு புளிப்பு சுவையுடைய ஒரு செடி. சின்ன வயசில் சாப்பிட்டதா ஞாபகம். நிறைய தண்ணி இருக்கும். இதில் ஒரு லைட்டான புளிப்பு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தாகத்தை தணிக்கிற ஒரு செடி. பொதுவாக தண்ணி இல்லாத காட்டுக்கு போகும்போது அதிகப்படியான தாகத்தை தணிக்கிறதுக்கு இதுதான் இங்கே பெஸ்ட்டு ஆப்ஷன்.
இப்போ தான் நம்ம ட்ரிப்போட பகுதி தூரத்தையே கடந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாம் நல்லாவே தெரியுது. ப்ளஸ் ஹைடல் பார்க்கு கூட நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியுது. நம்ம சோலை அடைகிற வரைக்கும் ரோடு கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். கல்லும் குண்டும் குழியுமா. புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் ட்ரெக்கிங் போகிற ஆர்வத்தில் அதெல்லாம் ஒரு விஷயமாகவே இருக்காது. அதனால் நீங்கள் ட்ரெக்கிங் கிளம்புறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு கேன்வாஸ், கூலிங் கிளாஸ், கேப்பு இந்த மாதிரி எல்லாமே மறக்காமல் எடுத்துக்கணும். இந்த தேயிலை காடுகளை பொறுத்தவரை நமக்கு பயம் இல்லாமல் தைரியமாக எவ்வளோ தூரம் வேணாலும் போக முடியும். சாதாரணமாக காட்டு மிருகங்களோட நடமாட்டம் பகல் நேரத்தில் இங்கே இருக்கிறதில்ல. கொஞ்சம் வருஷமாக அதெல்லாம் கேள்விக்குறியாக போச்சு. எப்போ எங்கே இருக்குன்னே நம்மளால் கெஸ் பண்ண முடியல. அதுவும் புலியோட நடமாட்டம். புலின்னு சொன்ன உடனே யானலத்தி கண்ணில் படுது. இதுவே நமக்கு ஒரு பயங்கரமான எச்சரிக்கை தான். இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக தான் நமக்கு போகணும். யானை இருந்தால் இப்படி மேலே போகிறதுன்னு தெரியல. அநேகமாக யானை இருக்கிற பட்சத்தில் நம்மளோட இந்த ட்ரிப்பு கேன்சல் கூட ஆகலாம். இந்த யானையோட லத்தியை பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷானதாக தெரியல. ஆனால் நேற்றோ அதுக்கு நாளாக தான் இந்த வழியாக போயிருக்கணும். அப்படின்னா இந்த பகுதியில் எங்கேயோ யானை இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக இந்த ரூட்டில் ட்ரெக்கிங் வரவங்க இந்த வழியிலையும் வருவாங்க, இந்த பாதையிலையும் வருவாங்க, வந்து இந்த ரூட்லேயும் போகலாம். எந்த ரூட்டில் தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த சூப்பரான அந்த பகுதி இங்கே தான் இருக்குது. மரக்களை விடையிற சத்தம் கேட்குது. எனக்கு என்னவோ டவுட்டாக தான் இருக்குது. ஒர்க்கர்ஸு ஒர்க் பண்ணுறதுக்குள்ள எந்த எவிடன்ஸுக்கு இல்லை. அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக சத்தம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும். பட் ஒரு தடவை சத்தம் கேட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒரு வேளை யானை இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது தான் சேஃபாக இருக்கும். ஏன்னா அந்த மேலே தெரியுற அந்த காட்டில் இருந்தால் நமக்கு சத்தம் வந்துச்சு. நம்ம இந்த கேப் வழியாக தான் அந்த பக்கம் கடந்து போகணும். பட் போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே இல்லை இந்த சத்தம். இன்றைக்கி அதிசயமாக கேட்குது. ஆனால் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா பயம்லாம் போகலாம். ஒர்க்கர்ஸ் இல்லை. சரி, ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம எவ்வளோ ஏரியா வந்திருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் மூணாரோட சேர்ந்த பகுதி தான். அங்கே ஒரு கிரவுண்டு தெரியுது இல்லையா, அதுதான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம். கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸோட பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. மறுபடியும் அங்கே சத்தம் கேட்குது லைட்டாக. மரம் உடைக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஆனால் இப்போ அந்த சத்தம் வரல. வேலை செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த சத்தம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் சத்தம் அப்படியே நின்றுச்சு. அதுதான் ஒரு டவுட்டாக இருக்குது. மட்டும் இல்லை, போகிற வழியெல்லாம் யானை தேவை இருக்குது. யானை பிடிங்கி எரிஞ்சிருக்கிறத இதையெல்லாம் பார்க்கும்போது 2-3 நாளைக்கு முன்னாடி யானை இந்த வழியாக கடந்து போயிருக்கலான்னு சொல்லி தோணுது. மனசில் ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு ஒரு நம்பிக்கையில் நம்ம பயணத்தை தொடருவோம்.
இதுதான் நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ட்ரக்கிங் ஸ்பாட். ஒரு வழியாக இங்கே வந்து சேர்ந்துட்டோம். பட் இங்கே வந்து சேர்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி என்னென்னவோ நடந்துருச்சு. அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு நம்ம மறுபடியும் வீடியோவை தொடரலாம். இப்போ நீங்கள் கேட்ட இந்த சத்தமும் இந்த காட்சியும் இந்த வீடியோவோட கடைசி சீன். அதுக்கு இடையில என்னென்னவோ நடந்து போச்சு. அது என்னன்னு சொல்லி தொடர்ந்து பொறுமையாக பாருங்கள். எப்படியாவது இந்த வீடியோவை இப்போவே நிறைவு பண்ணிடணும் அப்படின்ற எண்ணத்தில் மனசில் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு நான் தொடர்ந்து போயிட்டே இருந்தேன். ஆனால் ரோட்டில் 2 சைட்லேயும் யானை இலத்தி என்னால் பார்க்க முடிஞ்சது. அதே நேரம் சைடில் உள்ள செடிங்களை பறித்து ரோட்டில் வீசி எரிஞ்சிருந்ததையும் என்னால் அலட்சியப்படுத்த முடியல. பயப்படுற மாதிரி எந்த சத்தமும் இல்லைனாலும் யானையோட தடயம் இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எப்படியாவது இன்றைக்கி இந்த ட்ரெக்கிங் ஸ்பாட்டை பார்த்தே ஆகணும் அப்படின்ற முடிவில் நான் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த ரோடை கடந்து இந்த காட்டுப்பாதையில் ஏறும்போது தான் ரொம்ப அதிகப்படியான பயம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், யானையோட தடயம் அதிகமாகவே இங்கே இருக்குது. ஃப்ரெஷ் இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த பகுதியில் கொஞ்ச நேரம் இல்லை, அளவுக்கு அதிகமான நேரம் யானை இந்த ஏரியாவில் தான் இருந்திருக்கணுன்றது சரியான ப்ரூஃப். இங்கே இருக்கிற செடிகள்லாம் கலைஞ்சி உடஞ்சிருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இங்கே யானை இருக்குமோ அப்படின்னு மனசு நம்புது. அதையெல்லாம் விட எதிர்பார்த்து காத்திருந்த இந்த இயற்கை காட்சி என்னை எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சு. ஸ்பாட்டுக்கு வந்துட்டேங்க. நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கேருந்து இடுக்கி டேம் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். பின்னாடி தெரியுறதா நான் சொன்னேன் அந்த ட்ரெக்கிங் ஸ்பாட். இந்த வழியாக தான் 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போவாங்க. பட் இன்றைக்கி நம்ம அங்கே போகிறது கிடையாது. அந்த வியூவில் இருந்தால் நம்ம கீழே பார்க்க போகிறோம்.